ஏம்மா ஏம்மா ஆம்பளை எல்லாம் எங்கம்மா போனாங்க? நீங்க நாத்து பிடிங்கிறீங்க. நான் கூப்பிட்டு உங்களுக்கு காது கேட்கலையா? பொம்பளால் தான் நாத்து எடுக்கணுமா? நாங்களே தான் செய்யணுமா எல்லா வேலையும்? தப்பு தண்டா பண்ணாம தண்டச்சோறு தின்னாம என்ன போல போராடு. மேல் கையில நடு நட்டு இருப்பானுங்க, அவங்க போய் பாருங்க அங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? பரவாயில்லையே, ஆம்பளைங்கள மிஞ்சுற அளவுக்கு வந்துட்டீங்களா? நானும் மகளிருங்க மேல வரணும் தான் நினைக்கிறேன். இந்த பாரு முருகம்மா, உன் மருமக கர்ப்பமா இருக்கு சொன்னிய, குழந்தை பிறந்துச்சா? நீ பிறக்கலாம் ஆபரேஷன் பண்ண போறியா? நீ அதை கேள்வி கேட்டுங்கிறா. இது நடா இது வாயை குத்த வாய்ப்புன்னு ஆயிடுமா? முருகம்மா, அதுக்காக கேட்கலம்மா நானு. அதாவது அவங்க மருமக குழந்தை பார்த்துருந்தா அக்கா கிட்ட போய் வீட்டுல ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிப்பா. என் கஷ்டத்தையா ஊர்ல பூரா சாப்பிட்டு போறாங்க. நீ படி அரிசி கொடுத்து வருஷம் பூரா சொல்லி காட்டுவ. உன் கஷ்டம் எனக்கு வேணாம் சார், நீ போங்க. ஓஹோ, போங்கவா? பொழுதுக்கு வந்து சம்பளம் கேட்பீங்களா? அப்ப பாத்துக்கிறேன் நான். எங்க பாப்பா யாரையும் காணோம். தாத்தா வேற எங்க போச்சு தெரியலையே. தாத்தா கூப்பிடு. ஏமா ஏமா, இந்த நாத்து எடுத்துக்கிறாங்க. ஏமா மதியம் டைம் ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டு போங்கம்மா. என்னம்மா கூட்டு கேக்குறேன், நீங்க மட்டும் கம்பெனி இருக்கிறீங்க. மீன் கொண்டா வச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க. சின்ன பொண்ணு, எதுக்கு அதுங்களை கூட்டுக்கிற? நீ கூப்பிட்டா கூட அதுங்க வராது. அதுங்களே நெக்கலா ஜகத்தாலமா பேசுங்குதே. தாத்தா எங்க அம்மா என்னோட பெரிய பொண்ணு இருக்கு, நீ சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுற. அதுக்கு எத்தனை பொண்ணு பிறந்தாலும் என் நித்யா எனக்கு சின்ன பொண்ணு தான். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. ஏண்டா பாஸ்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா பாயாசம் போல வந்து ஏமாத்திங்கிறியா? அட்டையா, நான் எங்க இது பண்ணேன்? நீ லேட்டா வந்தால்தான் பொம்பளைங்க நம்மள நட விட்டாளுங்க. அப்ப நீ லேட்டா வீட்டுக்கு போனா ஒன்னு சோறாக விட்டுருவாங்களா உங்ககிட்ட? ஆல்ரெடி டெய்லி வீட்டுல நான் தான் ஏன் சோறாக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்ககிட்ட நீ தான் பொம்பளைன்னு சொல்லு. பேசுறான் பாரு, நல்லா பேச்சு. இல்லைன்னா அடி அடிப்பா. சாராயத்துக்கு 100 ரூபா கேட்டா அசியமா கேப்பா. சாராயத்துக்கு ஏன் கேக்குற? பீரு கீழே அவனுங்க பைத்திய மாதிரி பேசினுங்கிறானுங்க. அவனுங்க கல்யாணம் பசங்க, அவனுங்க நம்மள மாரி பேச்சுலர். அவனுங்க ஏண்டா பேச்சுலர் பெருமை நினைச்சுக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணி பாரு வச்சுக்கலையே, அப்பதான் லைஃபே நல்லா இருக்கும். ஏய், நீ கல்யாணம் பண்ணி 4 ஒண்ணு வச்சுக்கிறீங்கடா. நாங்க தெருவுக்கு 4 வச்சு சுத்திக்கிறோம்டா கெத்தா. ஓஹோ, இதெல்லாம் பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கேடா. ஒரு பொண்ணோட வாழ்றவன் குடும்பஸ்தான் சொல்லுவாங்க. தெரு ஃபுல்லா பொண்ணுல வச்சு வாழ்றவன தெரு பொறுக்கின்னு வாங்கடா. எங்க அண்ணன் நீ சொல்லாது ஊரு பொறுக்கி. நாத்த பொறுக்கி நடுக்க வக்கில்ல, இதுல தெரு பொறுக்கி ஊர் பொறுக்கி எல்லா பொறுக்கியும் கூப்பிடுறீங்க. அவள்தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. ஒழுங்கா நடுங்கடா. நாத்தியே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நடத்தல. நீ நாத்த பத்தி பேசுறியாடா? நீ நாத்த மூஞ்சி பேசவே ஒழுங்கா வரல. இதுல வந்து நீ என்ன கலாய்க்கிறியா? ஏய் பச்சைக்கிளி, உன் தம்பியை ஒழுங்கா நடந்து சொல்லு, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏய், நடவ நின்னு நட்டா எப்பறம் நட முடியும்? குஞ்சு நட்டா தான் நட முடியும். குஞ்சு நடுறா சோம்பேறி. யாரடா சோம்பேறின்னா? உனக்கு அவள்தான் மரியாதை. ஐயோ, என்னடா இப்படி அடிச்சுக்கிறானுங்க? சேடை ஓட்டின கையில நீங்க வேற ஏன்டா சேடை ஓட்டிக்கிறீங்க? எரு மாடுங்களா? இப்ப எழுந்து மேல வரலன்னு வச்சுக்கோ, குறுக்காலுமே ஓட்டிடுவேன். நான் கம்முன்னு தான் நடுவு நட்டு இருந்தேன். இவனும் பச்சைக்கிளிய சேர்ந்து என்னை பத்தியோ கட்டணை பத்தியோ தப்பா பேசுறானுங்க. நான் விடுவேனா? டேய், இவனுங்களை பார்த்தா சண்டை போடுற மாதிரியா தெரியலையா? இந்த பண்ணி சேத்துல வந்து பரல்ற மாதிரி பரல்றானுங்களே. டேய் டேய், மண்ணை கத்துறாதீங்கடா, இது எங்க பரம்பரை பூமிடா. டேய் டேய், எழுந்து வாங்கடா. இவனுங்க இப்படியெல்லாம் சொன்னா மதிக்க மாட்டானுங்க. டேய் உண்டியல, உன் பொண்டாட்டி வந்து போறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? பொண்டாட்டி வெட்டோம். டேய் சொல்டா, அவகிட்ட மாட்டானே குமுறு கத்தி காசுடா. ஐயோ என்ன விட்டுமா? ஐயோ ஆத்தாடி, இவன் வர வரால. உனக்கு யாரும் இல்லையா? அத பாடுற உங்க அம்மா வந்து நிக்குதே. ஓடு ஓடு, அப்படியே ஓடுங்க. விவசாயம்னா ஏமாந்தவன் நினைச்சீங்களா? டேய், விவசாயிகளுக்கு உழைக்கவும் தெரியும், மத்தவனுங்களை ஓட வைக்கவும் தெரியும். நீ ஓட விடுறதுல அப்புறம் இருக்கட்டும். பீரோ வச்சிருந்த 5000 எங்க கண்டுபிடிச்சு பழுகுதா? நம்மளே ஓட விட்டுரும் பழுகுதா? ஏமா அதுவா யூரியா வாங்குறதுக்கு கொத்தாமச்சிக்கிறமா? அப்ப அம்மா கிட்ட இருந்து ஒரு 3000 ரூபாய் வாங்கி பண்ணி யூரியா வாங்குறதுக்கு அதை என்ன பண்ண? அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்துக்குதா?
குறுக்கல் எல்லாம் பயங்கரமாக கேட்குது. ஏம்மா அது ஒன்றும் இல்லை, சேடை ஓட்டுறதுக்கு முன்னாடி போடுறது ஒரு மருந்து இருக்குது, அது போட்டேன். இப்போ 5000 ரூபாய் யூரியாவுக்கு தான் போட்டுக்கிறேன். ஓஹோ, என்னடா இது கழனி கட்டு பக்கம் வராது, 2 நாளா கழனி கட்டுக்கு வராரு. நான் அப்படியே யோசிச்சேன், ஒழுங்கா அந்த காசு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு. இல்ல அம்மான்னு சொன்னேன், நைட்டு உனக்கு அருவாமனை வெட்டு தான் பாரு. அருவாமனை வெட்டா? அவ அருவாமனை இல்லாமே வாயாலே வெட்டுவாளே. இது வேற போய் சொல்லி விட்டுச்சுன்னா என்ன நான் பண்ண போறான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, அப்பா எதுவும் வீணா பண்ண மாட்டேன், எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணியிருக்கிறேன். என்ன நீ பெருசா எங்களுக்காக செஞ்சுட்ட? பொழுது போனா கோட்டை குடிச்சிட்டு வந்து வாசல்ல வாந்தி எடுப்பேன், அதே நான் தான் அழுவோம். அம்மா நீ என் வாஞ்செல்லாம் அழுற? நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நாய் வந்து நக்கிட்டு போகுதுன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தாக்கா நீ அள்ளி இருக்கிற. இனிமே நான் வந்து முன்னாலெல்லாம் வாந்தி எடுக்க மாட்டேமா, கொல்லை பக்கமாக போய் வாந்தி எடுப்பேன். கூமுட்ட, நீ எல்லாம் எனக்கு ஒரு அப்பனா? குடிக்க மாட்டேன்னு எங்கன்னா வாய் தந்து சொல்றியா? வாந்தி போய் பின்னாடி எடுப்புன்னு சொல்றிய. நீ நினச்சிக்கினியம்மா குடிக்கிறேன்னு. குடிக்கிறேன், ஏன் குடிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? போன வருஷம் பயிர் வச்சேன், தண்ணி வந்து அடிச்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லோனை கட்ட முடியல. என்னால் என்ன பண்ணுறது? இன்னைக்கு நடு நடுறாங்க, அவங்களுக்கு சம்பளம் தரணும், அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பல சிக்கலில் மாட்டினுக்கிறேம்மா. இந்த விவசாயம் நிம்மதியாகிறேன்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேம்மா. அம்மா எல்லோரும் உடம்பு வலிக்காக குடிப்பாங்கம்மா, ஆனால் அப்பா எதுக்காக குடிக்க தெரியுமா? மனசு வலிக்காக குடிக்கிறேம்மா. சாயங்காலம் ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துருமா. ஓஹோ, இதுக்குதான் சுத்தி சுத்தி நீ பஞ்சு டைலாக் பேசுறியா? இந்த மன வலிமை யாரால வந்து? பக்கத்து வீட்டு கேள்வியால வந்து. இரு, உன் அம்மானே சொல்லி உன் மண்டையை பொழக்கிற நீ. ஏம்மா சின்ன பொண்ணு, ஏம்மா நெல்லுமா, நெல்லுமா சின்ன பொண்ணு. ஏம்மா அம்மா கிட்ட சொல்றாதம்மா, சொன்னா கரலை கட்டி தூக்கி மண்டி மேலே வச்சிருவோம்மா, அப்புறம் நான் காலி. அதுக்கப்புறம் அப்பா இல்லாத பொண்ணா நீ அழுவேன்.